ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டிங்கில் நம்ம பேப்பர் கட்டிங் போட்டு எப்படி பிரின்சஸ் கட் பண்ணணுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பேப்பர் கட்டிங் இல்லாமல் நீங்கள் பிரின்சஸ் கட் போடாதீங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு கப் சைஸ் கப் லூஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது. இப்போ பேப்பர் கட்டிங் எப்படி நம்ம போடணும், அதை எப்படி மெட்டீரியலில் நம்ம வரைஞ்சி கட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். பேக் தட்டை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த பேக் பீஸை பேப்பர் மேலே வச்சு மடிப்பு பக்கமாக நம்ம ஒரு 2 அல்லது 2.5 இன்ச்சு நம்ம கேப் விட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சுற்றி மார்க் பண்ணியாச்சு. ஆம் ஹோல் அளவு அதிலேருந்து எப்பயுமே ஆம் ஹோல் அளவு ஒரு 1.5 இன்ச்சு அதிகமாக நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியாச்சு. நெக்லைன் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பீஸை எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம அளவு துணி இருக்கு இல்லையா, அளவு துணியோட இந்த கிராஸ் மார்க்கை நம்ம இங்கே பிடிச்சிட்டு இதை அப்படியே லூஸாக எடுத்து நம்ம இந்த ஷோல்ட்ரு நம்ம தைக்கிற அளவு இருக்கு இல்லையா, அளவு இருக்கிற இடத்துலேருந்து நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் பண்ணிக்கணுங்க. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த உள்தட்டில் நம்ம கிராஸ் லூஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம இதில் பார்க்கணும். அளவு ப்ளவுஸில் நம்ம கிராஸ் லூஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக 1.25 இன்ச் இருக்குது. இந்த 1.25 இன்ச்சை இந்த பட்டி ஜாயிண்ட் வர்ற இடத்துல நம்ம இதை பிடிச்சி இந்த இடத்துல வச்சிங்கன்னா இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கணும். ஸ்ட்ரைட்டாக இந்த கோடு நம்ம போட்டிருக்குறோம். இந்த கோடை போட்டுட்டு இதையும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கணும். இங்கேயுமே ஒரு கோடு போட்டுக்கணும். ஸ்ட்ரைட்டாக இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ இந்த 1.25 இன்ச்சு இங்கிட்டும் நம்ம கொடுக்கணும். சேம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1.25 இன்ச்சு கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணி விடணுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜாயின் கொடுங்க. இந்த புள்ளி வரைக்கும் நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழேயும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் கோடு போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1.25 இன்ச்சை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இந்த 1.25 இங்கே நீங்கள் மார்க் பண்ணணும். நம்ம இந்த மடிப்புக்கு கொடுத்த 1 இன்ச்சை விட்டுட்டு இந்த கோட்டிலேருந்து நீங்கள் 1.25 இன்ச்சை கொடுத்து இதிலேருந்து நீங்கள் ஸ்கேலை வச்சு இந்த நெக்கு வரைஞ்சிருக்கோம் அங்கேருந்து நீங்கள் இப்படி கிராஸாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸாக ஒரு கோடு போட்டுட்டு நீங்கள் இதை நீங்கள் இப்படி சைடாக கீழே இருக்கு இல்லையா, இந்த மெயின் கோட்லேருந்து இங்கே இழுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த சைடும் நீங்கள் இந்த மெயின்லேருந்து இந்த சைடுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த கிராஸ் கொடுத்தா தான் நீங்கள் நம்ம இங்கே மடிக்கும்போது இந்த துணி உள்வாங்குது. நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு இந்த மடிப்பு பக்கம் நேராக வரும். நம்ம கிராஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி பார்க்கும்போது நேராக வரும். நம்ம எப்படி பெண்ட் பண்ணணும்னா இங்கேருந்து நம்ம அப்படியே கட் பண்ணக்கூடாது. லைட்டாக இந்த இடத்துல வளைச்சி விட்டு இங்கே இந்த சென்டர் கோடு இருக்கு இல்லையா, அதை தான் நீங்கள் கட் பண்ணணும். வாங்க கட் பண்ணலாம். இப்போ இந்த கோடை நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இங்கேருந்து இப்படியே நீங்கள் வளைச்சி அழகாக எடுத்துக்கோங்க. சுற்றியும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஷோல்டரும் நீங்கள் மார்க் பண்ண அளவில் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் அழகாக பேப்பர் கட்டிங்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மெயினாக நம்ம இதில் கட் பண்ணிவிட்டு நம்ம இது கட் பண்ண அளவு அப்படியே நீங்கள் பீஸில் போட்டு மார்க் பண்ணக்கூடாது. பாருங்கள், இதை நீங்கள் லைட்டாக அப்படி வளைச்சி தான் நீங்கள் கொண்டு போகணும். பாருங்கள், இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல லைட்டாக கட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் லைட்டாக இப்படி ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இந்த இடம் நம்ம ஷார்ப்பாக கட் பண்ணக்கூடாது. இந்த இடத்த நீங்கள் இந்த வளையிற இடத்துல தான் நீங்கள் கட் பண்ணணும். லேஸ் அப்படி வளைச்சி இங்கேருந்து நேராக்கி கொண்டு போயிங்க. உங்களுக்கு பஸ்ட்டு லூஸு அழகாக இதுலேயே உங்களுக்கு தெரியும். இந்த லூஸ் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு, பொருந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல பிடிச்சி இப்படி தைக்கும்போது உங்களுக்கு இது ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இதை துணியில் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டு அதிலிருந்து நம்ம அரை இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான கப் லூஸ் கிடைக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். பேப்பர் கட்டிங் வச்சு மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள். இப்போ கட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடு 2 பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயின் பீஸ் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச த்ரெட் பைப்பிங்க அப்படியே அட்டாச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்டாச் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஷேப் எடுத்த இன்னொரு பீஸையும் நம்ம அது மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி வளைஞ்சு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். சுருக்கம் இல்லாமல் நல்லா தைக்கலாம். நடுவில் பைப்பிங் இருக்குது, கீழே மெயின் பீஸ் இருக்குது. பாருங்கள், மேலே அந்த கப் லூஸ் கொடுக்குற பீஸ் இதில் இருக்குதுங்க. நம்ம இது பைப்பிங் மேலேயே மெதுவாக தைச்சி கொடுக்கணும். நம்ம பைப்பிங் மேலேயே மெதுவாக ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், ஃபைனலாக திருப்பி விட்டு பாருங்கள். நல்லா அழகாக இந்த இடத்துல கப் லூஸ் நல்லா வரும். இதை வந்து நம்ம லைனிங்கில் எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஒரு பதியத்தையல் போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டி சைடு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வந்திருக்குது, கொஞ்சம் கூட உள்வாங்காமல் நேராக வந்திருக்கு. இப்போ இது மேலே நம்ம எப்படி லைனிங் துணியை வச்சு அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் லைனிங் துணியில் 4 பீஸில் கரெக்டான பீஸை எடுத்து நம்ம அட்டாச் பண்ணும்போது தான் உங்களுக்கு தப்பு இல்லாமல் வரும். பார்த்திங்கன்னா நெக் சைடை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பீஸை நீங்கள் கரெக்டாக இந்த லைனிங்க்கு மேலே வச்சுக்கோங்க. நம்ம ஃபினிஷிங் பண்ண பைப்பிங் துணிக்கு மேலே நீங்கள் இதை வச்சுட்டு நம்மளோட இன்னொரு பீஸை நீங்கள் இதை கீழே வச்சுக்கணும். இந்த ஆம்கோல் சுற்றளவு வருதில்ல, அதுக்கு கீழே வச்சு நீங்கள் இதை அட்டாச் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு அட்டாச் பண்ணும்போது தான் உங்களுக்கு உள்ள பிசிறு இல்லாமல் நீட்டாக வரும். ஸ்டிச்சிங் பண்ணுறேன் பாருங்கள். கட்டு மட்டும் மாறாமல் கரெக்டாக வச்சுக்கணும். இதை அழகாக இப்படி மெதுவாக வளைச்சி கொடுக்கணும். நீங்கள் லைட்டாக இதை எடுத்து நம்ம இந்த மெயின் பீஸ் மேலே வச்சு இந்த நெக் மார்க் பண்ணியிருக்கிற நெக் மேலேயே நம்ம ஒரு தையல் கொடுக்கணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே பிசிறு தெரியாது. நெக் தைச்சிட்டு லைட்டாக கட் பண்ணிவிட்டு திருப்பி விடுங்க. இந்த பட்டிக்கிட்ட நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் கொடுத்துக்கோங்க. நம்ம சுற்றியும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பைப்பிங்கை ஒட்டி நம்ம இன்னொரு பதியத்தையல் போட போகிறோம். இது வந்து நீங்கள் தேவைப்பட்டால் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நீங்கள் கீழே இருக்கிற லைனிங் துணியோடு அட்டாச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பதியத்தையலை கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த இடம்லாம் கவனமாக மெதுவாக தைச்சி விடுங்க. உள்ளேயும் உங்களுக்கு பிசிறு இல்லாமல் வெளியேயும் நீட்டாக இந்த மாதிரி நீங்கள் தைச்சி கஸ்டமருக்கு கொடுங்க. உள்ளே உங்களுக்கு எந்த ஒரு பிசிறும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. வெளியவும் பாருங்கள், கப்போட லூஸ் உங்களுக்கு அவங்க பாடிக்கு தேவையான கப் லூஸ் அழகாக இருக்கும். போட்டு அந்த பஸ்ட்டு வந்து அழுத்தாமல் கீழே நம்ம பேக் தட்டோட ஹைட்டை கனெக்ட் பண்ணி நம்ம இதை வந்து அடித்து தைச்சிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட பேக் தட்டோட ஹைட் இது வந்துருச்சு கரெக்டாக. இப்போ நீங்கள் இதை ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு இன்னொரு சைடும் இதே மாதிரி நீங்கள் தைச்சி ஃபினிஷிங் கொண்டாந்துருங்க. பாருங்கள், கீழேயும் உங்களுக்கு பட்டி வந்த மாதிரி இருக்கும், மேலேயும் உங்களுக்கு கப் லூஸ் தேவையான கப் லூஸ் கிடச்சிருது. பார்த்திங்கன்னா 3 டாட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கப் லூஸ் தேவையோ அந்த மாதிரி உங்களுக்கு அழகாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டியும் உங்களுக்கு துணி உள்வாங்காமல் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பைப்பிங் கொடுத்து உள்ளேயும் பிசிறு இல்லாமல் வெளியவும் நீட்டாக உங்களுக்கு கப் லூஸ் கரெக்டாக தைச்சிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் கஸ்டமருக்கு தைச்சி கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.